ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் தியா சேனல். இந்த வீடியோவில் நம்ம மாங்காய் சீசன் வந்துட்டனால மாங்காயை வச்சு ஒரு சின்ன டிஷ் செய்ய போகிறோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் முதல்ல ஒரு மாங்காயை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களால் எவ்வளோ தின்னாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஃபிங்கர் சிப்ஸ் அளவுக்கு தான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப மெல்லிசாக இருந்தாலும் அதை சாப்பிடும்போது நமக்கு அவ்வளோ டேஸ்ட் தெரியாது, ஒரே புளிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி பீசஸாக போட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தோலோடையே கட் பண்ணிக்கோங்க. தோலோடு சாப்பிட்டா தான் நமக்கு அதோட துவர்ப்பும் கிடைக்கும். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். அடுத்து கொஞ்சமாக சால்ட் சேர்த்துருக்கேன். நீங்கள் கல்லுப்போ இல்லை தூளுப்பு எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்சியில் கொரன்னு இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை நம்ம மாங்காயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணிவிட்டு கையாலே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்கும். எனக்கு பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் மிளகாய்த்தூள் போடுறதுக்கு பதிலாக வீட்டில் இந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து செஞ்சிங்கன்னா அது உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. பச்சை மிளகாய் நமக்கு கேன்சர் வராமல் தடுக்கும். அதனால நமக்கு உடம்புல எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். நீங்கள் மறக்காமல் இந்த டிஷ் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.